ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்குற ரெசிபி தான் முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முட்டை மிட்டாய் எப்படி செய்யலான்ட்டு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஈரம் இல்லாத ஒரு பவுல் எடுத்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம 50 வந்து பசுனை வச்சுருக்கோம். பாதாம் முந்திரியும் வந்து நம்ம 50 வச்சுருக்கோம். சுகர் வந்து 200 கிராம் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் மட்டும் நம்ம இப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது என்னன்னு சொன்னால் அதுக்கு கோவா தான். நான் 6 லிட்டர் பால் வாங்கி நான் காய்ச்சி நான் வீட்டில் தான் வந்து கோவா எடுப்பேன். இந்த கோவா வந்து 200 கிராம் வந்து வந்துடும் நமக்கு. இது வந்து பசும்பால் தான், பாக்கெட் பால்லாம் காய்ச்சினா வராது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாதாமி முந்திரியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாம் முந்திரி வந்து அரைக்கும் போது 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் ஊற்றிக்கிங்க. பாதாமில் தோலை வந்து நீங்கள் எடுக்கணும்னு தேவை கிடையாது, அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா வந்து கோவா நல்லா ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்காக ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம கூழ்படுத்திட்டு தான் வந்து முட்டையில் சேர்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம முட்டை வந்து திரையாமல் இருக்கும், இல்லைனா முட்டை வந்து திரைந்த மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சுகரையும் போட்டுக்கலாம். சுகரையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவு கலக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து கலக்குனாலும் வந்து கரையில் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மிக்சியில் அரைச்சிலாம் வந்து நம்ம சுகரை போடணும்னு தேவையில்லை. கோவாவையும் மிக்சியில் அரைச்சி போடணும்னு தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி லைட்டாக கலக்குனாலே நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு கிண்டும் போது அந்த கோவாவும் மெல்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் சுகரும் மெல்ட் ஆயிரும். அதனால வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம பாதாம் முந்திரியும் அரைச்சி வச்சுக்கிறத நல்லா வலித்து ஊற்றிக்கிங்க. அது வந்து தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் நல்லா இதுன்றதோட விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்த்து ஊற்றிடாதீங்க, வீணாக போயிடும் முட்டை மிட்டாய். நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சிங்கன்னா சுவையாக சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பசுனையை வந்து 3/4 அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். இதிலே ஊற்றி நல்லா கலரிக்குங்க. இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து நம்ம அடிக்கணுமானதை வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் வந்து வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடியில் பிடிக்காமல் நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம பட்டர் சீட்டுக்கு வந்து நல்லா நெய் இருந்த நெய்யில் கொஞ்சம் தடவிக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல நெய், அதில் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் தான் இதுணும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும் பேட்டரு. ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நமக்கு வந்து முட்டை ஸ்மெல்லாம் வரும். அதனால சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தடவி விட்டுக்குங்க. இதை நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே 10 நிமிஷம் வந்து ஓடிஜியை, அந்த ஓடிஜியில் வந்து நம்ம வந்து 20 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். ஏன் ஓடிஜி வந்து அவ்வளோ நேரம் வச்சு எடுத்தாலே போதும். ஒவ்வொருத்தவங்க ஓடிஜி ஒவ்வொரு மாதிரி. இது 1 ஹவர் 2 ஹவர் வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் இது எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எடை போட்டு பார்க்கலாம். இது வந்து நான் எடை போடும் போது பட்டர் சீட் வந்து சும்மா 2-3 கிராம் தான் இருக்கும். எடை போடும் போதே பாருங்கள் 500 கிராம், 1/2 கிலோ அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் இதே இதில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட இது இல்லாமல் நல்லதுமா வரும். சூப்பராக இருக்கும். முட்டை மிட்டாய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம செய்கிற பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது. எப்போதும் நான் சொல்ல வேண்டியது இதுதான், நம்ம செய்கிற பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது. பொறுமையாக செஞ்சு பாருங்கள், யாருமே அவசரப்படாமல். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு சொல்கிறீங்களோ அந்த ரெசிபி போடுறோம். உங்களுக்கு வந்து முட்டை மிட்டாய் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. முட்டை மிட்டாய் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.